ஹலோ. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் அம்மா அம்மா, சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் வாழும் பெரும் இனிமையும் சேரும், சாரீரம் வாழும் பெரும் இனிமையும் சேரும், நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை அரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், மதுரை அரசி மீனாட்சி தேவி, கிளியும் இசை பாடும், கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் அம்மா அம்மா, கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய், கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி, கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்க வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும், உடலில் உறுதி இசைக்க வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும், மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி, மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி, மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி அம்மா. நன்றி நன்றி நன்றி. கோமணி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன், கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கோமணி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன், கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ஹல 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 ஹல. கோமணி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன், கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க, வந்தகாடி நிக்காதீங்க, வாங்க வாங்க உட்காருங்க, வந்தகாடி நிக்காதீங்க.
அருமை ஒலிபெருக்கி நல்லா இருக்குண்ணே. அமைதி அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரலை இணங்க அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கும் கற்கே கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லிக்கிணங்க அமர்ந்திருக்கக்கூடிய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சான்றோர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் ஈன்ற பொழுதின் பெரிதோருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்று சொல்லிக்கிணங்க அமர்ந்திருக்கக்கூடிய 10 பேர் தான் இருக்கீங்க. ஏத்தா நம்ம ஊர்ல பிடித்தானா? சரி 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 வரட்டு 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 பக்கத்தூர் தானா? வரட்டு ஒன்றும் அவசரம் இல்லை. நல்லா வந்து ஏத்தா சோத்துல எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வேமா வாங்க. குழம்புல தான் தண்ணி ஊற்றுவாங்களா? புதுசாக இருக்கு மாமா. குழம்புலையும் தண்ணி ஊற்றுற ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால வந்தவங்க வந்துட்டு போ. அவங்க வேமா வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க நாடகம் பார்க்க? சரிப்பா. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சரிப்பா. சாதாரணப்பட்ட நாடகமா இன்னைக்கு நடந்துக்கிருக்கு. தெய்வீக சம்பந்தமான நாடகம் நடந்துக்கிருக்கு அப்படி சொல்லியா? அதனால தாய்மார்கள் அங்கிருந்து பாவாடை தூக்கிக்கிட்டு ஓடி அந்த அது மாதிரி ஐயாகமார்கள் வேட்டியை தூக்கி இடுப்புல கட்டிக்கிட்டு அடா தாயல் வீரா இன்னைக்கு கோமாளி நம்ம ஊர் கோமாளி டாய் வந்திருக்காட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. கல்லவட்டி ஏரியாவா இல்ல வேட்டியை தூக்கி கட்டிட்டு வராங்க. வேட்டியை தூக்கி கட்டினா அவ்வளவு ஆர்வமா வந்துகிட்டு இருக்காங்க. சரி. அதனால சிறப்பான முறையில் வருகை தந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் வருகை தந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நாடக கலைஞர் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு நாடக நடிகர் நிர்வாகிகள் சார்பாகவும் மாமா செந்தில் முருகன் சார்பாகவும் நன்றி நன்றி இருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிச்சாச்சு. வந்துருது எல்லா பேரும் வந்தாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. வந்துட்டேனா? வந்துட்டேன். என்ன புண்ணியா? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர் வந்து யாருமே சாதாரண நடிகர் கிடையாது. தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து நம்ம மேடைக்கு வந்திருக்காங்க. யார் காரணம்? எங்க ஐயா வரதராஜன் ஐயா, மறைந்த மாமேதை தெய்வ திரு வரதராஜன் ஐயா. அவரு சும்மா ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க வீட்டில் ரூப் காங்கிரீட் போட்டுக்கிருக்கும்போது அந்த நேரம் ஐயாவுக்கு முடியாமல் வந்துருச்சு. நான் போய் ஐயாவை ஆம்புலன்ஸில் நான் தான் ஏற்றி விட்டேன். சரி. ஏன்னா உண்மையிலே சொல்லணும். ஏன்னா ஒரு தெய்வ சம்மந்தமான விஷயம்ல நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா காங்கிரீட் போட்டுக்கிருக்கும்போது ஒருத்தருக்கு முடியலைன்னா உடனே ஓடி போய் ஐயாவை ஏற்றி விட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு எனக்கு காங்கிரீட் போடவே மனசு இல்லை. சரி. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இருந்தாலும் எங்கள் மாமா என்னை விட்டுட்டு நீ பார்த்துக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட இன்னொரு அண்ணன் வேலை பார்த்தாங்க. அவரும் வேலை வைக்க சொல்லி 2 பேரும் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இப்படியே கிளம்பி போயிட்டோம். வேலையை முடிக்கலையா? வேலையை முடிச்சுட்டேன் சித்தப்பா. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம், அவரை தொடுற பாக்கி எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவர் சார்பாகவும் மற்றும் அவர் குடும்பத்தினர் சார்பாகவும் எனது சார்பும் எங்கள் கலைக்குழுவினர் சார்பும் அனைவருக்கும் நன்றி நடிகந்த வணக்கம். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன நடிகர். ஏன்னா பெரிய பெரிய சாம்பவான்கள்லாம் நடித்த மேடையில் இன்னைக்கு நான் வந்து நடிக்கிறேன்னா உண்மையில எங்க குடும்பம் பாக்கியம் செஞ்சிருக்கு. அப்படி சொல்லியா? நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன் உண்மையிலே சித்தப்பா. சொல்லுப்பா. கொடுத்து வைக்கணும் சித்தப்பா. எவ்வளவு? 1500. சொல்லுப்பா. எனக்கு கொடுத்து வைக்கணும்ன்றீங்கல்ல. 1500 கொடுத்து வைக்கணும். உண்மையிலே சித்தப்பா இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொடுப்பனை இருந்தாத்தான் ஒரு சின்ன நடிகர் பெரிய நடிகர் ஆக்கிறதுக்கு நம்ம மக்கள் அத்தனை பேருமே ஒத்துழைப்பு தந்து இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக கொண்டு செல்லுமாறு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நாடகம் சிறப்பாக நடந்துக்கிருக்கும் போதே ஒரு சில பேர் தண்ணியை போட்டு கெடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லையா? நம்ம ஊரில் ஏன்னா தெய்வீகமான நாடகம். அதனால வந்திருந்து இந்த வாத்தியா சித்தப்பா வந்ததும் கிளம்பிட்ட வாத்தியா கையில் இறக்குப்பா கீழே. சித்தப்பா கருப்பு சித்தப்பா ஒன்னேத்தியா தெரியுதுப்பா. கண்ணை கூசுதில்ல மேடையில் நிற்கிற ஐயே சித்தப்பா. ஒரு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க, கோமாளி வந்து நிற்கிறேன், மையம் வந்து நிற்கிறேன், அப்படி வேட்டியை தூக்கிட்டு நிற்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும் எச்சி வருது சித்தப்பா எனக்கு ஒரு மாதிரி கேவலப்பல. அதனால சிறப்பான முறையில் என்ன நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அந்த கோளுக்கு சிறப்பாக ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். பாரும் சபையோரே வயசுல பெரியோரே, பாரும் சபையோரே வயசுல பெரியோரே, குடும்ப சபையோரே குளத்துல பெரியோரே, கூடும் சபையோரே குளத்துல பெரியோரே, வந்த சகோதரி வந்த நம்ம வந்த சனமெல்லாம் குண்டலம், வரும்பொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம்,
ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. சித்தப்பா நாடகத்தை ஆரம்பிச்சுட்டான். என்ன இந்த புது வருஷம் பிறந்துருச்சு சித்தப்பா. புது வருஷம் பிறந்தாலுமே ஒரு விஷயம் நல்லா கேளுங்களேன். என்னையா? சின்ன சின்ன வீட்டுல கூட காலண்டர் இல்லாம இருக்காது. எப்படி எப்படி? காலண்டர் தேதி நாள் காட்டி நாள் காட்டி நாள். என்ன பாபா என்ன பாபா இப்படி பண்றீங்க நீங்க? நாள் காட்டி எப்பயுமே வருஷம் பிறந்துச்சுனாலே 2025 பிறந்துருச்சு. அதனால எல்லா வீட்லயும் காலண்டர் இருக்கும். ஆமா. ஒரு சில பேர் இருக்காங்க டெய்லி வாரம் கடைக்கு போயிட்டு என்ன ஒரு கடலப்பருப்பு தான் வாங்குவாங்க. சரி. ஒரு கடலப்பருப்போ ஒரு சீனி மிட்டாயத்தை வாங்குவாங்க. வாரத்துக்கு ஒரு தான் கடைக்கு போயிட்டு அதே வருஷம் வந்து முடிஞ்சிடும். வருஷம் முடிஞ்சோடனே அதே கடைக்கு போய் காலண்டர் கேட்பாங்க. சாமி நாங்க தான் ரெகுலரா வாங்குறோம்ல, ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு காலண்டர் கொடுக்கலன்னு வாங்க. எங்க ஆத்தா மாருங்க போய் கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, ஏமா நீ வர்ற வாங்குற சாமான் என்ன வாங்குற? கடலப்பருப்பும் பொட்டுக்கல்லையும் தானே வாங்குற, உனக்கு எதுக்குமா காலண்டர் அப்படின்னு. அப்படியே ஒரு பெருந்தன்மையா எடுத்து கொடுத்துருவாங்க. சரி. ஆனா உண்மையிலே சித்தப்பா என் நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, பெரிய அதி மேதாவி சித்தப்பா. உங்க நண்பனா? என் நண்பன் உயிர் நண்பன். சரி. சாதாரணப்பட்டாளா அவங்க வீட்டுல காலண்டர் இல்லையாமா. சரி. நம்ம ஜியோ கால் நம்பருக்கு போன் அடிச்சிட்டான். கஸ்டமருக்கு போன் அடிச்சு, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்ல சரி அவங்ககிட்ட காலண்டர் கேட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அட்டன் பண்ணி வச்சுட்டேன் காதுல. வச்சோடனே என்ன சொல்லுது, ஜியோ அழைச்சவருக்கு வணக்கம், தமிழில் தொடர என் 1 அமுக்கவும், இங்கிலீஷில் தொடர என் 2 அமுக்கவும், சரி ஹிந்தி தபா 3 ஆபே. நம்மளுக்கு தமிழே போதும்னு சொல்லிட்டு தமிழை 1 அமைக்கிருக்கான். சரி. 1 அமுக்கணும்னே சரி 1 அமுக்கிற அடுத்த தேதி என்னது, எங்கள் கஸ்டமர் கேரை அணுக என் 1 அமுக்கவும், உங்களிடம் ரீசார்ஜ் வேலிடிட்டி திட்டம் அறிய என் 2 அமுக்கவும், பக்கத்தில் இருக்க பையனே அமுக்கவும். பக்கத்தில் இருக்க பையனை அமுக்கிறியா? அப்படி இல்ல, யாருக்கு கேட்டேன், கஸ்டமர் கேருக்கு போன் அடிச்சா 1 நம்பர் போன் அடிச்சு, சரி ஜியோ அழைச்சவருக்கு நன்றி, உங்களுடைய காலை எங்களுடைய கஸ்டமர் அணுகுவதற்கு முயற்சியில் டைமிங் இருக்கிறது, சிறிது நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, சின்ன பாட்டு ஓடிச்சு. பாட்டு ஓடி முடிஞ்சனே, வெல்கம் சார், அங்கே ஆஃபீஸ்லேருந்து தொட்ட போன் அடிச்சிட்டாங்க. கால் கொடுத்துட்டாங்க. கனெக்ஷன் பண்ணோடனே, சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னங்க சார் வேணும், உங்கள் ஜியோ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனில் என்னென்ன வெரைட்டிஸில் உங்களுக்கு என்ன இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. 1008 விஷயம் கேட்குறாங்க. சரி. ஆனால் என் நண்பன் என்ன கேட்குறியான், என்ன கேட்குறாரு, ஐயா அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு, என் செல்ல எந்த குறைச்சலுமே இல்லை, எல்லாம் நல்லா கொடுத்துருக்கீங்க, ஜியோ டு ஜியோ ஃப்ரீ கொண்டு கொடுத்துட்டீங்க, நைட்டு 12 மணிக்கு அன்லிமிட்டட் கூட கொடுத்துட்டீங்க, சரி அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இந்த 2025 பிறந்துருச்சு, நாங்கள் வருஷந்தோறும் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமே, ஒரு காலண்டர் கொடுங்க சாமின்னு கேட்க. கம்பெனியே தகச்சு போச்சு. ஜியோ கம்பெனியே தகச்சு போச்சு. உடனே அம்பானிக்கு போன் அடிச்சிட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் எதை கேட்டாலும் கொடுத்துடலாம் சார், என்னங்க சார் காலண்டர் கேட்குறாங்க சார் அப்படின்னு. அவர் அம்பானி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஏன்னா பெரிய கோடீஸ்வரர் இல்ல, நம்ம கொடுக்கறது எத்தனை நாள், 28 நாள் வேலிடிட்டி, அதனால 28 நாளைக்கு மட்டும் தேதி அனௌன்ஸ் பண்ணி ஒரு காலண்டர் மட்டும் கொடு, 30-31 லீவு அப்படின்ட்டு. ஏன் ஒரு விஷயம் என்ன, நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும், எது கிடைக்காதோ அது கிடைக்கவே கிடைக்காது. சரி. அதனால சித்தப்பா, இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகன் கல்விமடையைச் சேர்ந்த கலைவேந்தன் அவர்களுக்கு புஷ்பவனம் சிவஞானம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய எனது மாமா ஓவி சிவஞானம் மாமா அவர்களுக்கும் மற்றும் ஓவி புஷ்பவனம் அவர்களுக்கும், ஏன்னா அண்ணன் தம்பினால இப்படித்தான் இருக்கணும். ஆமாம். அப்படியே வேங்க மாதிரி 2 பேர் வருவாங்க. அடேங்கப்பா, ஆளுக்கு 25 அடி இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் 50 கிலோ இருப்பாங்க. எட்டி பார்த்தோம்னுங்களே, அவங்க மட்டும் இந்த தனியாக தெரிவாங்க. ஆனால் போஸ்ட் மரத்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிடுவாங்க 2 பேருமே. அப்படி மாமா 2 பேருமே சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அவங்க தான் அவங்க அப்பாவுக்கு நினைவு நாளுக்கு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க குடும்பத்தினருக்கும் மற்றும் அவர் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழுவினர் சார்பாகவும் மற்றும் அன்பு சாம்ராஜ்யம் அத்தனை கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி எனது வணக்கம் வணக்கம் வணக்கம்.
சொல்லுப்பா. பப்புனா நடிக்கிறது பெரிய கஷ்டம் சித்தப்பா. என்னையா அப்படி சொல்ற? பப்புனா போட்டு ஏன் ஒவ்வொரு மேடையில நம்ம நாயா கத்துறமே மூத்திரம் திரிக்க. ஒரு நாள் மலைப்பாறகம் போயிட்டு நாடகத்துக்கு போயிட்டு வந்து மாடுத்தாவடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். சரி. வேதனை, எனக்கு வேதனை, பசி கொடுமை வேற. ஏப்பா நிக்கிறேன், எப்படி நான் வரும்போது எப்படி வருவேன் நடிகர்? பசு இல்லையா? பஸ் எல்லாம் நிக்குது சித்தப்பா. எப்படி வரும் ஒரு நடிகர், எப்படி வருவாங்க பேக்க போட்டுக்கிட்டு. எப்பயுமே சாதாரணமா அந்த பேண்ட் சட்டையில வர மாட்டேன். சரி. சிப்பா போட்டு கூர்க்கா போட்டு வருவேன். ஆமா ஆமா. ஒருத்தன் நிறைய போத சித்தப்பா. சரி. எம்புடு கோட்டு குடிச்சான்னு தெரியல, நிறைய போத வந்துட்டு என்கிட்ட எப்படி கேக்குறேன் சித்தப்பா? எப்படி 100 ரூபா தரேன் வர்றியான்னு கேட்க. பார்க்கையில போதையில பார்க்கையில என்னை பார்த்தா பொம்பளை மலையே தெரிஞ்சிருக்கு. மீசை இல்லாம ஆளு கரலா கட்டமா நீ நிக்கவு அப்படி தோணிடுச்சு போல. உடனே மறுபடியும் கேட்கிறேன் 200 ரூபா தரேன் வர்றியா? ஆத்தாடி எனக்கு வந்துச்சு சித்தப்பா கோவம். ஏன்னா ஒரு பப்புனை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அடிச்சிட்டியா? அடிச்சு போட்டா அப்படின்னு. என்னடா அப்படி கேட்குற? ஏன்னா எங்க ஆள் சாதாரண ஆளா? எங்க சித்தப்பாவெல்லாம் கூட்டணும் ஒன்று நோரிக்க அத்து போடுவாங்க அவங்க அப்படின்ட்டு. தம்பி வர முடியுமா முடியாதா அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை. அந்த இடத்த மாற மாட்டேன். அது இடத்த மாறவே மாட்டேன்ட்டான். சரி எவ்வளவு கொடுப்பேன்டே? ஒரு 2500 ரூபா கொடுத்தா என்ன வர்றேன் அப்படின்ட்டு. நீ கேவல பையல அழுத்துட்டு போல. ஏன்னா மானம் கட்டாத்தான் சித்தப்பா அந்த உலகத்துல பாழ முடியும். நம்ம காசு வேணும் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? வெக்கம், சூடு, சொரணை எல்லாத்தையும் கல்லுமட மண்ணு ஒரு 25 அடி குழி தோண்டி அதுக்குள்ள விட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் தான் பேக்க தூக்கிட்டு போனாத்தான் பொழைக்க முடியும். சரியாப்பா சரியாப்பா. அதனால வந்தவங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும்னா கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க. எதுக்கு பின்னாடிப்பா? பிள்ளை பின்னாடி இருக்குன்னு போகக்கூடாது. பின்னாடி வந்துருக்கு பார்க்கணும். பின்னாடி போகாதீங்க, விளக்கிக்கிட்டு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, தட்டிகளை திறந்துக்கிட்டு பார்க்காதீங்க. முன்னால வந்து என்ன நடக்குது விடியும் வரை இருந்து பார்த்திடுங்க. வந்து முன்னால உட்கார்ந்து விடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குது பார்த்திடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. நாடக கலைக்கு மதிப்பு தரணும், கௌரவத்தை காப்பாற்றணும். நாடக கலைக்கு மதிப்பு தரணும், நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். இலக்கிய கவிதையில் தங்கவேலன் பாட்டுக்கு வித்தியாசம் இல்லாமல் பார்க்கணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, அதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னார் போல அமைதியா இருந்திடுங்க. அடிங்க சோதர சோதரிகளே வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. ஏன்னா இன்னைக்கு நாடகம் பெரிய நாடகம். எப்படி பார்த்தாலும் ஒரு 25 பேர் 30 பேர் உள்ள இருக்கான். நான்லாம் டான்ஸுக்காரங்க எங்க அத்தை மடியிலதே ஏறி உட்காந்து பவுடர் போட்டேன் நான். 2 டான்ஸ் போட்டுருக்கலையா? அதான் அதான் உள்ள ஒரு 100 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு பின்னாடி இன்னும் 4 பப்புன்னு வருவாரு, சடன்னு வருவாங்க. அதனால நம்ம டயத்தை குறைச்சிக்கிறோன்னு அவங்களுக்கு வேலையை கொடுத்துறேன். ஏன்னா பெரிய நாடகம். அதனால எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் எஸ் நாகூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒயிலாட்ட ஆசிரியர் மற்றும் இன்னிசை சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மறைந்த மாமேதை தெய்வ திரு ஓ வரதராஜன் ஐயா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி விழாவை முன்னிட்டு திருமதி ஓவி மயில் மற்றும் ஓவி விசைஞான மாமா மாரி அத்தை அவர்களும் மற்றும் ஓவி புஷ்பவன மாமா அவர்களின் மற்றும் பாண்டீஸ்வரி அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி 7/1/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் எஸ் நாகூரை சேர்ந்த எஸ் நாகூர் கிராமத்தில் பிள்ளையார் கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிங்கார கலையரங்கில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் விதலகுளம் புளியங்குளத்தை சேர்ந்த, ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க சித்தப்பா சாதாரண இன்னைக்கு பாத்தியாரா 10 பேரை 10 கலைஞர் உருவாக்கி இருக்காங்க. எண்ணற்ற கலைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்?
உண்மையிலே அவருடைய உழைப்பு, அவருடைய ஊதியம் எல்லாமே நீங்கள் சேர்க்குற புண்ணியம் என்னப்பா அவருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் நடித்து அவங்க பேர் எடுத்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய பேர். அதனால் சிறப்பான முறையில் தலைமை தாங்கி வருகை தந்துள்ள மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான தமிழ்நாடு நாடகடி சங்க தலைவர் முன்னாள் தலைவருமான எனது அன்பு ஐயா திருவாளர் ஜி.கே. சந்திரன் அவர்கள் மற்றும் கேவிஎஸ் தாமரை செல்வி எம் புளியங்குளம் அவர்கள் மற்றும் உயர்திரை காவல்துறை சார்பாய்வாளர் ஏ முக்குளம் அவர்கள் தலைமையிலும் மற்றும் பூம்புடாகை சேர்ந்த குரூப் திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் நமது மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே. சந்திரன் நாடக ஆசிரியர் அவர்களின் கலைக்குழுவினர் சார்பாகவும் இங்கு கிராம பொதுமக்கள் அத்தனை பேர் சார்பாகவும் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் சக்தி ஹரிச்சந்திரன் மூலமாக அதிவிமர்சையாக நடைபெறுகிறது. அதில் நடிக்க இருக்கின்ற நடிகை சிகாமணிகள் செண்டீரமல வெட்டி முரசு கொட்டி வரக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த எனது ஐயா ஜி.கே. சந்திரன் அவர்களின் தவ சிஷியன்மான வி செல்லத்துறை அவர்கள் இவரவனில் ஹரிச்சந்திரனாகவும் தோன்றி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக சோக நடிப்பு திலகம் மக்கள் எங்கும் மக்கள் மனதை நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மகாகால சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய எனது அன்பு அப்பத்தா மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஜி.கே. சந்திரன் ஐயா அவர்களின் துணைவியாருமான கேவிஎஸ் தாமரை செல்வி அவர்கள் இவரமணியில் சந்திரமதி அவங்க தோன்றி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக நடிப்பிசை சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய கட்டபொம்மன் நாடகத்திலே கட்டபொம்மன், பகதூர் வெள்ளை மற்றும் எண்ணற்ற நாடகங்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாலூரை சேர்ந்த ஏ ராஜேந்திரன் அவர்கள் இவரமளில் சத்தியகிருத்தாக முன் தோன்றி இருக்கின்றார்கள். மற்றொரு கலைஞராக நமது வள்ளி திருமண நாடகத்திலே புகழ்பெற்ற விளங்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது சித்தப்பா, ஏன்னா இன்னைக்கு அவர் தான் எல்லா விஷயத்தையும் தூக்கி தூக்கி கொண்டு போய் வைக்கிறாரு. யாருப்பா அப்படி? ஏன்னா என்னையெல்லாம் நம்ம சொல்லு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. உண்மையில எங்க சித்தப்பா நமது நாகூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பூம்பிடாகை சேர்ந்த எனது சித்தப்பா கே எம் பரசுராமன் அவர்கள் இவரங்களில் சத்தியகிருத்தாக தோன்றி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு ஐயா டி வீரபத்ரன் நடிப்பிசை சக்கரவர்த்தி என்று உலகமெல்லாம் பேரும் புகழை நிலைநாட்டி வந்து இருக்கிறார். அவர்கள் இவரமிடையில் வீரபத்திரன் மற்றும் வீரபாக தோன்றி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட கலையரசு, ஆர்ப்பாட்ட சக்கரவர்த்தி இவர்தான் பெரிய நடிகராக இருந்திருப்பாரோ என்று வியப்பும் அளவில் எங்க ஐயா சிவன் வேஷம் போட்டார்னா அவர்கிட்ட தான் 90 வாங்கணும் காலையில எந்திரிச்சோன்னே. என்னப்பா அப்படி சொல்ற? ஏன்னா அப்படி ஒரு நடிகர். ஏன்னா எங்க ஐயா தொட்டு வைக்காம நான்லாம் வந்ததே இல்லை. கண்ணு கையும் பண்ணாத்தே அவருக்கு நெத்திக்கு வரும் கைரட்டா. அதனால எங்க ஐயாட்ட காலையில சிவன் வேஷம் போட்டு வருவாரு. அவர்கிட்ட எல்லா பேரும் இருந்து காணிக்க போட்டு 90 வாங்கிட்டா போனோம். ஏன்னா அப்பத்தான் அந்த அவருடைய நிம்மதியா அவர் சில உழைப்பு மேற்கொண்டு பெருகிக்கிட்டே போக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஐயா ஜி.கே. சந்திரன் அவர்களின் சிஷியனுமான ஏ வேலுச்சாமி அவர்கள் இவரமணியில் சிவன் மற்றும் வசிஷ்டர் காலகண்டர். நான் என்ன சொல்றதுக்குள்ள அடிக்கிறீங்க? கட்டையை கையில விடுவ கூடாது, நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரிப்பா சரிப்பா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேப்பா, கோவம் வந்துடும். நான் வந்து அடிக்கவா? அந்த பழக்கம் இல்லப்ப எனக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹார்மோனிய கலையரசு உலகெங்கும் பேரும் புகழை நிலைநாட்டி வரக்கூடிய எனது அன்பு ஐயா மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஜி.கே. சந்திரன் அவர்களின் தவ சிஷியனுமான இங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது சித்தப்பா முதல் நம்பர் 1 தமிழ்நாடு நாடகடி சங்க செயற்குழு உறுப்பினர்
எனது சித்தப்பா. ஏன்னா அன்னைக்கு எத்தனை பேருக்கு அவர் உருவாக்கிட்டு இருக்காரு மேற்கொண்டு. பெரிய வாத்தியார் எங்க ஐயா, அதுக்கடுத்து சின்ன வாத்தியார், அதுக்கடுத்து சத்தியமா சித்தப்பா மினி வாத்தியார். ஏன்னா அந்த வகையில் இங்கு ஹார்மோனியம் வாசிக்க வருகை தந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விதலகுளம் புளியங்குளத்தை சேர்ந்த KS ஜெயம் மணிகண்டன் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் பின்பாட்டவும் மற்றும் இரண்டாவது ஆளு தோப்பூரை சேர்ந்த அன்பு மாமா செந்தில்வேல் முருகன் அவர்கள் இரண்டாவது ஹார்மோனியமாகவும் மாந்தோப்பா சிங்கப்பூரா மாமா வரீங்களா? சிங்கப்பூர் ரிட்டர்ன் சொன்னாங்க மாமா. வாங்க வாங்க. மாந்தோப்பை சேர்ந்த எனது அன்பு மாமா தாய்மாமன் அவர்கள் இவர் தாய்மாமன் செந்தில் முருகன் மாமா அவர்கள் இவர் மற்றொரு ஹார்மோனியமாகவும் தோன்ற இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக எனது சித்தப்பா பாசத்திற்கு மரியாதைக்குரிய கல்விமடை மண்ணின் மைந்தர் உலகெங்கும் பேர் புகழை நிலைநாட்டி வரக்கூடிய மெல்லடி சிங்கர் என்று பட்டம் பெற்ற எனது அன்பு சித்தப்பா மறைந்த மாமேதை KK மணிமுத்து மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களின் தவசி புத்திரனுமான KM மணிமாறன் அவர்கள் இவர் மொழியில் ஹார்மோனியம் பின்பாடல். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே, மஞ்சளிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி, வாரி வாரி தூத்தும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் கைதட்டினாத்தே ஒவ்வொரு நடிகனுக்கு உற்சாகம் அதிகமாகும். ஏன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கிறது யாருமே சாதாரண ஆள் கிடையாது. இங்கே உட்காந்துருக்கிறதுலே 10 தாய்மார்கள் தான் இருக்கீங்க. ஆனால் அவங்களும் கைதட்டாமல் இப்படி இருக்கி உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாமத்தான் கேட்குறேன். குழம்புல தண்ணி ஊற்றாமல் வந்துட்டீங்களா? எதுவும் வேதனை இருக்கா? பனியில் வேற பப்புனுக்கார சும்மா இருக்க மாட்டோம் நோன்றானடா அப்படின்றீங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த பனிலையும் கைதட்டலாம், கைதட்டினா தான் சூடு ஏறும். சட்டு சட்டுன்னு உடம்புல சூடு ஏறணும்னா எப்படி? கைதட்டணும் வேமா. கைதட்டினாத்தான் எங்க ஒரு தடவை கைதட்டுங்க ஆத்தா மாருங்க மட்டும். அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் தா. அந்த வகையில் அதுக்கடுத்தபடியாக ஹார்மோனியஸ்டாக வருகை தந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாமா வைரவ நாங்குரையை சேர்ந்த எல்லாரும் வாசிப்போம் தம்பி. எல்லாரும் மிருதகத்துக்கா வைரவ நாங்கூரை சேர்ந்த எனது அன்பு மாமா PSJ ராமமூர்த்தி அவர்கள் இவர்கள் மற்றொரு ஹார்மோனியஸ்டாகவும் மற்றும் புது மாப்பிள்ளை காரைக்குடியில் கல்யாணம் பண்ணி புதுக்கோட்டையில் கல்யாணம் பண்ணி நமது மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்திற்கு வருகை தந்துள்ள எனது அன்பு அண்ணன் வக்கனாகுண்டியை சேர்ந்த V கருப்பசாமி மற்றொரு ஹார்மோனியஸ்டாகவும் மற்றும் அதுக்கடுத்தபடியாக எண்ணற்ற கலைஞர்கள் வாசி இருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக
மிருதக சக்கரவர்த்தி மிருதக ஜாம்பவான் எங்கு சென்றால் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மானாமதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய அரச குலத்தைச் சேர்ந்த எனது அன்பு ஐயா தமிழ்நாடு நாடகடி சங்க தலைவர் அவர்கள் தவ சிஷியன் டிவி ஜெயம் அவர்களின் தவ சிஷியனுமான நமது ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய இடைப்பட்டியைச் சேர்ந்த PV கண்ணன் அன்பு சித்தப்பா இவரகமடையில் மிருதம் தப்பி தபேலா. நன்றி. அப்படி உற்சாகமாக இருந்தால் தான் ஒவ்வொரு நடிகர் சிறப்பாக போக முடியும். எனக்கு என்னடா அதுக்கடுத்தபடியாக மிருதங்க வாசிக்க வருகை தந்துள்ள கமுதி அருகாமையில் இருக்கக்கூடிய சின்னகமன்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு சித்தப்பா பி சரவணன் அவர்கள் மற்றொரு மிருதங்கமாகவும் மற்றும் எஸ் கல்விமலையைச் சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி உலகெங்கும் பேரும் புகழை நிலைநாட்டி வரக்கூடிய PM சேதுராஜன் அவர்கள் மற்றொரு மிருதங்கமாகவும் மற்றும் எஸ் தோப்பூரைச் சேர்ந்த PVS மருது அவர்கள் மற்றொரு மிருதங்க டோலக் அவர்களும் மற்றும் அதுக்கடுத்து ஓவி சிவையான மாமா ஒரு சிஷிய சீனிமேடையை சேர்ந்த ஓவி மணிகண்டன் அவர்களும் அதுக்கடுத்தபடியாக திருப்புவனத்தைச் சேர்ந்த ராஜரத்தினம் அன்பாப்பா அவர்களின் வாசிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பப்பா பழையகுளம் அருகாமையில் இருக்கக்கூடிய பரமப்பட்டியைச் சேர்ந்த எனது சித்தப்பா SL தங்கம் அவர்கள் இவர்கள் ஆல்ரவுண்ட் சைட் ரவுண்ட்.
அந்த டேப்பு என்ன ஏமாத்துறீங்களா? சித்தப்பா ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் நன்றி. அப்படி கை தட்டினாத்தான் உற்சாகமா இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் வந்திருக்கு. ஆமா இப்ப எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்களேன். எனது அன்பு சித்தப்பா உண்மையில என்ன அதுக்கடுத்து மினி வாத்தியார் இருக்காருல்ல, மினி வாத்தியார் இருக்காரு, பெரிய வாத்தியார், அதுக்கடுத்து சின்ன வாத்தியார், அதுக்கப்புறம் மினி வாத்தியார். எங்க சித்தப்பா மேலகுளம் புளியங்குளத்தை சேர்ந்த அன்பு ஐயா நாடக ஆசிரியர் ஜி கே சந்திரன் ஐயா அவர்களின் தவ புத்திரனுமான உலகெங்கும் பேரும் புகழை நிலைநாட்டி வரக்கூடிய என்னை போன்ற சின்னஞ்சிறு கலைஞர்களை உருவாக்கியும் சித்தப்பா சொல்லலாமா என்ன தெரியல. சொல்லுப்பா குத்துவாங்களது எனக்கு மட்டும் தான் தெரியும். சொன்னாலும் அடிப்பாப்புல சொல்லலாம் குத்துவாங்களது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இருந்தாலும் வேணாம், தனியா கூப்பிட்டு வச்சு குத்துவாப்புல வேணாம். அதனால எனது அன்பு சித்தப்பா மேலகுளம் புளியங்குளத்தை சேர்ந்த கே சத்யவான் ஆல்ரவுண்ட் மற்றும் சைட் ரவுண்டாகவும் மற்றும் அதுக்கடுத்தபடியாக மானாமதுரை சேர்ந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அரசகுலத்தை சேர்ந்த அன்பு மாமா இசையமைப்பாளர், பாடல்கள் பெரிய பெரிய சினிமா பாடல்களை இசையமைச்சவர் அவர் தானா வந்திருக்காரு. நீ நம்ம மேடையில் வாசிக்க வந்திருக்கிறாரு. எஸ்பி லட்சுமணன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அவர்களும் மற்றும் தந்தியலந்தையை சேர்ந்த நாடக அமைப்பாளர், பிரபல நாடக அமைப்பாளர், பிரபல யூடியூப் புகழ் அழக எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் மற்றும் இடையப்பட்டியை சேர்ந்த மற்றும் வளையங்குளம் சித்தப்பா மறந்துட்டேன் பார்த்தீங்களா, எனது அன்பு சித்தப்பா வளையங்குளத்தை சேர்ந்த சின்னழகு அவர்கள் மற்றொரு ஆல்ரவுண்டாகவும் மற்றும் இடையப்பட்டியை சேர்ந்த எங்களுக்கு அன்னை சித்தப்பா அவர்களின் அண்ணன் மகனுமாகிய சரவணன் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் எண்ணற்ற நடிகர்கள் இன்று வாசி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்தபடியாக லய சக்கரவர்த்தி, லய மேதை, சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எம்பிஎன் செல்வம் அவர்கள் இவர்களில் சின் தாளம் மற்றும் அவர்களுடைய தம்பி நமது மண்ணின் மைந்தர் எஸ் நாங்கூரை சேர்ந்த ஆதீஸ்வரன் அவர்கள் இவர்களில் சின் தாளம். விளையாடுறீங்களா? வாசிக்கிறவங்க ஒரு சூப்பர். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல யார் இருக்காங்கன்னா மிருதக சக்கரவர்த்திகள் தான் இருந்த ஊரு. அதனால தாளம் சொல்லுன்னு போடணும். எனக்கு தெரியாதுன்னா சின்ன பையன் தானே, நீ இப்பதான் பார்த்து எங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு ஆளும் சொல்லி கொடுத்ததே உண்டு. அதுக்கடுத்தபடியாக நமது முக்குளம் அருகாமையில் இருக்கக்கூடிய நாலூரை சேர்ந்த அன்பு மாமா போஸ் அவர்கள் மற்றொரு சின் தலகமாகவும், அதுக்கடுத்தபடியாக எஸ் கல்விமலையை சேர்ந்த எனது அன்பு மாமா கருப்புசாமி அவர்கள் மற்றொரு சின் தாளமாகவும், அதுக்கடுத்தபடியாக புளியங்குளத்தை சேர்ந்த கருப்பு அவர்கள் மற்றொரு சின் தாளமாகவும், அதுக்கடுத்தபடியாக ஐயா அதுக்கடுத்தபடியாக மத்திய ஆனா இன்ஸ்பெக்டர் யாருமே வரல, பூரா மத்தியில தான் வந்திருக்காங்க ஐயா. அதுக்கடுத்தபடியாக சங்கர் ராஜ நடிகர், பிரபல ராஜ நடிகர் அவர்களும் இங்கு தாளம் இசைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகக்குடியை சேர்ந்த அன்பு ஐயா அர்ச்சுனன் அவர்கள் மற்றொரு தாளமாக இசைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் தலைமை பாத்தீங்களா சித்தப்பு? நோட்டீஸ் வாசிக்கிறது எனக்கு மூச்சு வந்துடும் போலப்பா. அதுக்கடுத்தபடியாக சித்தப்பா நாடக அமைப்பாளர்
அழகுராஜா நாடக அமைப்பாளர் அன்பு சித்தப்பா அழகுராஜா அவர்கள் மற்றொரு சின்தளமும் இங்கே வாசிய கோலத்து இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நாட்டிய உய்யாரி தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் எனது அன்பு அத்தா மணப்பாறையைச் சேர்ந்த எனது அன்பு அத்தை சத்யபிரியா அவர்கள் இவர்களில் டான்ஸ் மற்றும் பல வேடங்கள் நடிக்க காத்துக்கொண்டு தாழம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு, உன்னண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும், கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும், சின்னஞ்சிறு கிளியேவா செம்பவள கொடியேவா கொடியில் பொது கோலத்தில் நீ வரும் நேரம். சித்தப்பா என்ன இப்படி பாடிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பாடக்கூடாது சித்தப்பா. எப்படி பாடம் தெரியுமா? வாடி 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 சைனா சாக்லேட் நடன பையல் நடன சக்கரவர்த்தி உலகெங்கும் பேரும் புகழை நிலைநாட்டி வரக்கூடிய அன்பு சித்தி நமது மதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தி கேபிடி லைலா அவர்கள் மற்றொரு டான்ஸ் காமிக்காக முன் தோன்றி இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஒளி அமைப்பு கண்ணை கவரும் சீரியல் பல்புகளும் கரண்ட் போன ஜெனரேட்டர்களும் உங்கள் வீட்டு இல்ல விழாவிற்கான சிறப்பான முறையில் பந்தல் மற்றும் ஒளி அமைப்பு சிறப்பாக அமைக்க வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இனியா ஒளிபெருக்கி நிலையம் மரக்குளம் உரிமையாளர் முருகன். இனியா கைலாசம் போறவர் தான். வணக்கம் வணக்கம். நம்ம உண்டாட்டியா? நம்ம உண்டாட்டி அப்படி சொல்லக்கூடாதா பேப்பல கொண்டாட்டி. எதுக்கு கூட்டணி கொண்டாட்டி இருக்கு பாட்டி வச்சிருக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அமைதி. பேரன்பு கட்டும் பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பு சார்ந்த தாய்மார்களுக்கும்
அடாடாடா நம்மளும் எத்தனையோ ஊருக்கு ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோம். ஆனால் நம்ம நாகூரில் மாதிரி பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தெய்வத்திரு மறைந்த மாமேதை அன்பையா நமது வரதராஜன் ஐயா அவருடைய நினைவு நாளை முன்னிட்டும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்க எங்களது பாசத்துக்குரிய அனைத்து கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இங்கே பப்புனாக நடிக்கும் பாசமிகு அண்ணன் பொன்னுவேலு அவருக்கு முத்துவேலு அவர்களுக்கு குழுவின் சார்பாக நம்ம உள்ளவே இங்கு முதலாம் ஆண்டு நினைவு நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஓவி சிவஞானம் அவர்களுக்கு கல்விமடையைச் சேர்ந்த அன்பு மாமா சாமியாடி மலையாளம் மாமா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கும் எனக்கும் தலா 500 ரூபாய் அன்பளிப்பு செய்த அக்கா முனீஸ்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் அண்ணன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்முனையை சேர்ந்த சாமியாடி மலையாளம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி இருந்த வணக்கம். அங்க மட்டும் வேகமா பேசுறீங்க. எங்களுக்கு பொன்னாடபுரத்துக்கு உபயோகப்படுத்திய பேரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய தெய்வ திரு நமது மறந்த மாமேதை அன்பையா எனது அன்பு அப்பா ஐயான்னு சொல்லக்கூடாது, அப்பா தான் எனக்கு. ஆமாம், ஒயிலாட்ட வாத்தியார் எங்களது அன்பு அப்பா நமது வரதராஜன் அப்பா அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனது மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று பல இடங்களிலே பட்டம் பெற்றக்கூடிய மாமா நடராஜன் மாமா அவர்களுக்கும் எங்கள் அக்கா முனிஜிரி அவர்களுக்கும் நன்றி இருந்தவங்க. எனது பாசத்துக்குரிய அன்பண்ணா நாகூர் சார்ந்த எனது அன்பண்ணா ஓவி சிவஞானம் அவர்களுக்கும் புஷ்பன் அவர்களுக்கும் எங்களை சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மாமா வணக்கம் சொல்லியாச்சு எல்லாத்துக்கும். வந்திருக்க இசைக்கலைஞர் அனைத்து பேருக்கும் அதே மாதிரி வந்திருக்க ஐயா அனைத்து கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஐயா சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். என்னையா பொழப்பு, என்னையா நாடக பொழப்பு, என்னையா பொழப்பு? ஏன் அப்படி சொல்ற? ஐயா நாளை நாடகத்துக்கு வர்றதுக்கு பேசாம நல்ல வேற வேலை பார்த்துட்டு போயிருக்கலாம். நாளை வீதியில குப்பையை வச்சு வச்சுக்க போடலாம். அந்த வேலை நல்லா பார்க்கலாம். நீ பொருத்தமான வேலை தான் நம்ம 2 பேத்துக்குமே. ஐயா எல்லாத்துக்கும் ஒரு வேலைன்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை. மாமா செந்தில் மாமாய் மச்சான் இங்க கலுங்க மச்சான், மாந்தோப்பு மச்சான், இந்த கதையை கலுங்க. இந்த மாதிரிதான் நானு என் பொண்டாட்டி என்ன சொன்னா, ஏல நீ ஆம்பளையாடா? ஏப்பா அதுக்காக ஒரு சங்கடனை பார்த்து நீ ஆம்பளை சொல்லல. என் பொண்டாட்டி கேட்டா, ஏ நீ ஆம்பளையாடா? சரி நீ சரியான ஆம்பளை. ஏல உன்னதாண்டா. யாரையா கேக்குற? அந்த கடையில சொல்லிருந்தியா? அப்ப என் முன்னாடி சொன்ன இன்னாடி அப்படின்னு நீ ஆம்பளையா பிறந்து என்னத்தடா கண்ட? அதான் நீ எல்லாம் என்னத்துக்கு வேஸ்டா? நீ இருக்கிறது பிரச்சனமே கிடையாது. மருந்தை குடிச்சிரு. அதெல்லாம் குடிச்சு போயிட்டு வந்துட்டு அப்படியும் பொழைச்சிட்டே இல்லை. எலி மருந்து குடிச்சேன்னு எப்படி பொழைச்சு? அது எல்லாம் மச்சான், என் மச்சான் இருக்காரு, அவர் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லி அப்ப என் பொண்டாடி சொன்னா, சரி என்னடின்னு கேட்டேன். ஏங்க ஒவ்வொரு ஆள் எப்படி பிழைக்கிறாங்க, ஆமா அந்த ஆளெல்லாம் எப்படி பிழைக்கிறாரு அத நல்லா பாரு, அவரை புடிச்சு நல்ல யோசனை கேளு. செட்டியாரையா? ஆமா அப்படி சொல்லுமே. மணி ஐயா கோச்சுக்கிறாரு சாமி, அதெல்லாம் மாமா கோவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் யோசனை கேட்டேன். அப்ப யோசனை சொல்லாம என் போட்டாரு சொன்னா, ஐடியாவெல்லாம் நல்லா கொடுப்பாரு. ஐடியா நிறைய சொல்லுவாரு, அதுக்கு தக்க நம்ம பழகிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே என்னடின்னு ஒவ்வொரு ஆளு பூரா வெளிநாடு வராங்க, எப்படி பிழைக்கிறாங்க, எப்படி பிழைச்சு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இங்கே விருதாமாடு சுத்தின மாதிரி சுத்துறிய, என்னடா விழுதாம்பாடு மாதிரி சுத்திக்கிட்டு அப்படி சொன்ன என்னடின்னு வளையவளத்தை தாண்ட மாட்டிய, வளையவளத்தை தாண்ட மாட்டேன்னா நீ பேச கதையை சொல்லவே வேணாமையா. சரி நன்றி வணக்கம். அதனால யார வணங்கினாலும் வணங்கலாட்டியம். ஆமா எங்க அப்பா எனது பாசத்தில் மேலான எங்க அப்பா வரதராஜனை அவர் நினைவனாக அவருடைய ஒரு சிறிய ஒரு பாடல். கதையை முடிச்சு விட்டேன். பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, வரதராஜன் பாட்டு
சொல்லி தந்தது யாரம்மா நம்ம நாட்டுக்காக ஒயிலாட்டம் சொல்லி தந்தது யாரம்மா எங்கள் வரதராஜன் ஒருவர் என்று கூறம்மா எங்கள் வரதராஜன் மாமா என்று கூறம்மா அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் வரதராஜன் ஒயிலாட்டம் பாடம்மா அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா எங்கள் வரதராஜன் ஒருவர் என்று கூறம்மா நாட்டுக்காக நம்ம நாட்டுக்காக ஒயிலாட்டம் சொல்லிக் கொடுத்தது யாரம்மா ஒயிலாட்டம் சொல்லி கொடுத்ததாரம்மா நம்ம நாட்டுக்காக ஒயிலாட்டம் சொல்லிக் கொடுத்தது யாரம்மா எங்கள் வரதராஜன் ஒருவர் என்று கூறம்மா அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் வரதராஜன் ஒருவர் என்று கூறம்மா வாழ்த்திரு செக்கிலே செல்லம்மா செல்லம்மா வரதராஜன் ஒருவர் என்று கூறம்மா நன்றி எனது மாமன் தாய் மாமன் வரது மாமனை பாடிய பாடல் இருக்கு 200 ரூபா அன்பளிப்பு சிவஞானமை என்று சார்பாக ஏப்பா 200 ரூபா பத்தாதுப்பா பெரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மறைந்த மாமேதை எங்கள் தெய்வத்தின் மேலான எங்களது ஐயா தேத்துட்டான் ஏன் மாமியார் கட்டி ஒன்றும் கவலை கிடையாது எங்களது பாசத்துக்குரிய மறைந்த மாமேதை எங்களது அன்பையா இந்த மண்ணின் மைந்தன் ஒயிலாட்ட வாத்தியாருமான எங்களது வரதராஜன் ஐயா அவரின் சார்பாக எங்களது ஓய்வு சிவஞான அம்மன் குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பையா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எத்தனை எண்ணம் போல எரி கண்டாலி மலை உள்ள எத்தனை எண்ணம் போல இருக்குதுமா